தொகுதி மறுவரையறை மாநிலங்களை பாதிக்கும் என்பதை மத்திய சட்ட அமைச்சர் ஒப்புக்கொண்டிருப்பதாக திமுக எம்பி வில்சன் விமர்சித்துள்ளார். திமுக எம்பி வில்சனின் உரைக்கு மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் கடிதம் மூலம் பதிலளித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகே தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்படும் எனவும், தற்போது புள்ளி விவரங்கள் இல்லாத நிலையில் தொகுதி மறுவரையறையின் விளைவை யூகிப்பது பொருத்தமானதாக இருக்காது என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சரின் இந்த பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளை ஆதரிப்பதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் 2026 வரை தற்போது உள்ள நிலை இயற்கையாகவே முடிவுக்கு வரும் என கூறியுள்ளார். இது தொகுதி மறுவரைக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் இதன் விளைவாக மாநிலங்களின் அரசியல் அதிகாரம் குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன்களுக்கு சிபில் ஸ்கோர் கேட்கப்பட மாட்டாது என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பின்பற்றப்பட்ட நடைமுறைகளையே இந்த ஆண்டும் பின்பற்ற வேண்டும் என கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்கப்படும் என தகவல் பரவிய நிலையில் கூட்டுறவுத்துறை இதை மறுத்துள்ளது. மற்ற வங்கிகளில் கடன் அட்டை திட்டத்தில் கடன் நிலுவையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்த மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடு விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் ஆலோசனையை கேட்டது விசாரணைக்கு உகந்தது அல்ல என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. குடியரசுத் தலைவர் அனுப்பிய 14 கேள்விகளில் 13 கேள்விகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் வழக்கில் ஏற்கனவே பதிலளித்துவிட்டுள்ளது என்றும், இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பலவீனப்படுத்தும் முயற்சி என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனவே குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசு தனது மனுவில் தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.